இந்த ஹீப்ரு படிச்ச பிறகு முதல் மிராக்கிள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. और हिब्रू सीखने के बाद पहला एक अद्भुत काम मेरे जीवन में என்ன हुआ। மிராக்கிள் தெரியுமா? क्या है? அப்பதான் எனக்கு யோசுவா பேர் புதுசா தெரியும். तभी ही मुझे यहोशुआ का नाम नया पता था। அது பிப்ரவரி மாசம் நான் வந்து ஊருக்கு போறேன் கோயம்புத்தூருக்கு. और फरवरी महीने में मैं कोयम्बटूर कुछ गया 2015 ல போறேன். 2015 साल में 2014 15 எனக்கு ஞாபகம் இல்ல. मुझे ठीक से याद नहीं, शायद 2014 भी हो அப்பதான் सकता எனக்கு है। யோசுவா பேர் தெரியும். तभी मैं यहोशुआ का नाम को जानता போயிட்டு हूँ। என் மாப்பிள்ளோட அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறார். और मैं गया वहाँ पर, मेरा जो साला है वो कोयम्बटूर में है அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. और उनको पुत्र का भाग नहीं था। அவன் போகாத டாக்டர் கிடையாது. वो ऐसा कोई जगह नहीं था, वो वहाँ गया नहीं। அவன் மனைவியை கூட்டி போயிருக்கான். अपने पत्नी को ले गया, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. बहुत ट्रीटमेंट कर चुका, அவன் சோர்ந்து போயிட்டான். वो निराश हो गया। ஒரு நாள் அவன்கிட்ட சொன்னேன், एक दिन मैंने उनसे कहा, நம்ம ஏசப்ப பேர் ஹீப்ருல என்ன தெரியுமான்னு கேட்டேன். हमारा यीशु मसीह का हिब्रू नाम क्या है करके पूछा। என்ன என்ன மச்சான் அப்படின்னு கேட்டான். वो क्या है भाई करके पूछा। யெகோஷுவான்னு சொன்னேன். यहोशुआ करके बोला। அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். वो बहुत खुश हो गया। யெகோஷுவா यहोशुआ है அப்ப क्या? என் பிறக்க போற பையனுக்கு நான் யெகோஷுவா பேர் வைக்கலாமான்னு वो கேட்டான். मेरा बच्चा जो जन्म होने वाला है उसको यहोशुआ में नाम रखूं क्या? அந்த மாசமே கன்சீவ் ஆயிட்டா. उस महीने में ही वो कंसीव हो गई। அந்த हालेलुया। மாசமே கன்சீவ் ஆயிட்டா. उस महीने में ही कंसीव हो गई। வார்த்தை the word of the kingdom he believed. और वो परमेश्वर के राज्य के शब्द को उसने विश्वास किया, உடனே கர்ப்பமாயிட்டா. तुरंत गर्भधारण हो गई। இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள் आज இருக்குது. 2 बच्चे हैं। என்னுடைய வாழ்க்கையில நடந்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? मेरे जीवन में पहला अद्भुत क्या हुआ? ஃபர்ஸ்ட் மிராக்கிள். पहला अद्भुत, நான் ஞானஸ்நானம் எடுத்த முதல் மிராக்கிள். बैप्तिस्मा होने के बाद पहला जो अद्भुत हुआ, அது இன்னைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். आज मुझे भी वो ऐसा अद्भुत लगता है। நான் ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தேன். तब मैं हॉस्टल में था, 9th स्टैंडर्ड படிச்சிட்டு இருக்கிறேன். 9वीं कक्षा में था அப்ப நான் ஞானஸ்நானம் எடுத்த புதுசு. और बपतिस्मा लेकर तभी गया था ஞானஸ்நானத்துக்கு பாட்டெல்லாம் எழுதிட்டேன். और बपतिस्मा के बारे में मैंने गीत भी लिखा। அவ்வளவு ஒரு விசுவாசம் எனக்கு. उतना विश्वास था। அந்த டைம்ல ஒரு சின்ன பையன் என் கையை பட்டு, और उस समय में एक छोटा बच्चा मेरा हाथ लगकर, இந்த இடத்துல பட்டு அவன் மயக்க எடுத்து கீழே விழுந்துட்டான். इस जगह में लगकर वो बेहोश हो गया। எழுப்பிவிட்டு அவனுக்கு கேட்டுட்டு இருக்கோம், இது வலிக்குதாப்பான்னு கேக்குறோம். और उसे ऐसे उठाकर हम पूछ रहे हैं कि तुझे कुछ दर्द दे रहा है क्या? அவன் பேசவே இல்ல. वो बात ही नहीं किया। எனக்கு பயம் உண்டாயிட்டு. मैं डर गया, என்னடா இது பேச மாட்டேங்கான்? क्या हुआ, ये बोल नहीं रहा है। தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டேன். बेटा तेरा नाम क्या है? மோசஸ் திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிட்டான். वो हकला कर बात करने लगा। எனக்கு டென்ஷன் ஆயி போச்சு. मैं बहुत टेंशन हो गया। இது வார்டனுக்கு தெரிஞ்சா நீ ஹாஸ்டல் விட்டு எடுத்துருவாரு. ये वार्डन को अगर मालूम पड़ेगा तो मुझे हॉस्टल से निकाल देंगे। எங்க அப்பா அம்மாட்ட சொன்னா என்ன நடக்குமோ தெரியாது. मेरे माँ बाप से कहेंगे तो क्या होगा मालूम नहीं। எல்லா யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. मेरे दिमाग में इतने विचार चल रहे हैं। 7 மணிக்கு இது டின்னர் டைம். और 7 बजे डिनर का समय है। அன்னைக்கு நான் தான் ஊட்டி கொடுக்கிறேன். और उस दिन मैं ही उसे खिलाता हूँ। யாரையும் அவன் பக்கத்துல வர விடல. किसी को उसके करीब आने नहीं दिया। 9 மணி வரைக்கும் ஸ்டடி டைம் இருந்துச்சு. और 9 बजे तक अभ्यास का समय था। வாத்தியார் வந்து क्वेश्चन கேட்க வராரு. और जो सर है वो आकर सवाल पूछने के लिए आते हैं। நான் சொன்னேன் சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொன்னனே அவரை விட்டுட்டு போயிட்டாரு. मैंने कहा कि सर उसका तबीयत बराबर नहीं है तो वो भी छोड़ दिए। நைட் 9:30 இருக்கும். और रात को 9:30 बज गया होगा। எல்லாரும் பெட்ல ஸ்லீப்பிங் டைம். और सब जन सो रहे थे। எல்லார் பெட் மேல இருந்த லைட் எல்லாம் ஆஃப். सबके बेड के ऊपर जो लाइट थी वो सब बंद हो गया। அவன் பெட்டுக்கு மேல மட்டும் லைட் எரியுது. केवल उसके बेड के ऊपर लाइट जल रहा है। நான் சேர்ல அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். मैं कुर्सी में बैठकर उसे देख रहा हूं। அவன் என்னை பாத்துக்கிட்டு இருக்கான். वो मुझे देख रहा है। மாறி மாறி பாத்துக்கிட்டே இருக்கும். ऐसे एक दूसरे को देख रहे हैं। என் மனசுல என்ன ஓடுது? मेरे मन में क्या चल रहा है? நாளை காலையில் என்ன நடக்குமோ தெரியாது. कल क्या होगा मालूम नहीं। அப்ப என் மனசுல ஒன்னு தோணிச்சு. तब मेरे माइंड में क्लिक हुआ। கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து थोड़ा सा तेल लेकर। என்ன ஜெபம் பண்ணனும் எப்படி ஜெபம் பண்ணனும் எனக்கு தெரியல. क्या प्रार्थना किया, कैसा प्रार्थना किया मैं नहीं जानता। ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் தடை கொடுத்து और प्रार्थना करके ऐसे थोड़ा यहाँ पर मलम जैसा लगाकर मुंह को खोल बोला। அவன் நாக்குல ஒரு சிலுவையை போட்டு और उसके जुबान में क्रूस लगाकर உன் பேர் என்னன்னு கேட்டேன். तेरा नाम क्या है पूछा। என் பேர் மோசஸ் சொல்லி தெளிவா பேசினான். और मेरा नाम मूसा है करके वो स्पष्ट बात किया। நான் அப்ப யோசித்தேன், तब मैंने सोचा எதுக்கு இந்த மிராக்கிள் நடந்துச்சு? ये अद्भुत क्यों हुआ। His name is Moses. जिसका नाम मूसा है। அவன் திக்குவாயினா மாறினான். वो हकलाता था। அந்த திக்குவாயினுடைய வாயை கர்த்தர் சரி பண்ண எனக்கு கிருபை செய்தார். और वो हकलाने वाले जुबान को सही करने के लिए परमेश्वर ने मदद किया। क्यों ये चिन्ह हुआ। என் மனசுக்குள்ள ஒரு பயம். मेरे मन के अंदर एक भय। எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? और परमेश्वर ने मेरे लिए कुछ रखा है क्या। இப்போதான் தெரியுது. अभी मालूम पड़ता है। கர்த்தர் இந்த ஹீப்ரு சொல்லி கொடுக்கதா என்னை அப்படி பண்ணிருக்காரு. परमेश्वर हिब्रू सिखाने के लिए मुझे ऐसा किया था। கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ற ஒவ்வொரு காரியமும் और परमेश्वर हमारे जीवन में जो कुछ करता है அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக இருக்கும். उसके राज्य के महिमा के எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக सब இருக்கும். कुछ उसके राज्य के महिमा के लिए। நீங்க அந்த வாசலுக்குள்ள போயிருங்க. आप उस द्वार के अंदर चले जाइए। அந்த வார்த்தை the word of the kingdom. वो शब्द
परमेश्वर के राज्य அந்த का शब्द, ராஜ்யத்தின் அந்த வார்த்தை परमेश्वर के राज्य का शब्द, அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, उसे सुनते ही रहना है, அதை கேட்டுக்கிட்டே இருங்க, उसे सुनते ही रहना அதை है, விட்டுறவே उसे செய்யாதீங்க. नहीं छोड़ना है. அது உங்களுக்குள்ள போன உடனே वो आपके अंदर जाते ही நீங்க அதை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. आप उसे विश्वास करने When you लगेंगे. believe it, और जब आप विश्वास நீங்க करते हैं, விசுவாசிக்கும் போது आज जब विश्वास करते நீங்க हैं, கர்ப்பமாயிருவீங்க. आप गर्भ धारण ஒரு करेंगे. நேரம் வரும், एक समय आएगा, அப்ப நீங்க டெலிவரி கொடுப்பீங்க. तब आप डिलीवरी ஒரு दोगे, ஆண் பையன் பிறப்பான், एक लड़का जन्मेगा, அங்க ஒரு கர்த்தர் உங்களை और ஆசீர்வதிப்பார், परमेश्वर तुम्हें आशीष देगा. அங்க தேவ புத்திரர்கள் வெளிப்படுவாங்க, वहाँ परमेश्वर के पुत्र प्रकट होंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य இந்த करेगा. உள்ளத்துல விதைக்கப்பட்ட அந்த விதை और मन में जो बोया गया बीज, ரூட் விடணும், वो जड़ छोड़ना है, அது ரூட் நல்லா விட்டு वो जड़ छोड़कर அது ஃப்ரூட் கொடுக்கணும். फल को देना है. எத்தனை % ஃப்ரூட்? कितना प्रतिशत? 100% ஃப்ரூட். 100% फल. ஹalleluya, हालेलुया. 100% ஃப்ரூட் கொடுப்பார். 100% फल देना है. இன்னைக்கு நமக்கு 100% வேணும். आज हमको 100% चाहिए. சில பிள்ளைகள் பிறக்கும்போது பாருங்க, कुछ बच्चों को देखिए जन्म होते समय ஹார்ட்ல வாட்டர் இருக்கும். हार्ट में छेद होगा, சில பிள்ளைகள் பிறக்கும்போது பாருங்க, और कुछ बच्चों को देखिए அவங்க போலியோ ப்ராப்ளம் பிறப்பாங்க. और पोलियो से जन्म लेते हैं, நம்ம 100% ஃப்ரூட் கொடுப்போம். और हम 100% फल देंगे. வித்அவுட் எனி blemish, कोई भी दाग नहीं होगा, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு குழந்தையை பெற்று கொடுப்போம். और बिना कमी का ऐसा पुत्र हम देंगे. அதுக்காக கர்த்தர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா? इसलिए परमेश्वर चंगाई को नहीं देगा क्या? ஹார்ட்ல வாட்டர் இருந்தாலும் சரி, और हार्ट में छेद होगा तो भी அதை குணமாக்குறவர் கர்த்தர். आमेन, उसे चंगा करने वाला He परमेश्वर can है. fill that hole. वो उस छेद को भर सकता है. அவர் ஆதாமுடைய விலாயில இருந்து எடுத்து சதையினால் அடைத்தது உண்மையானால், यदि ये सच है कि उसने आदम के हड्डी को निकाल कर मांस से भरा, ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? राज्य के बच्चे क्या करेंगे? நம்மளாலையும் செய்ய முடியும். हम भी कर सकते हैं. If our king can do it, his people can also do it. अगर हमारा राजा कर सकता है तो उसके लोग भी कर सकते हैं. அந்த ராஜா செய்ய முடியுமானால், वो राजा कर सकता है तो ராஜாவுடைய பிள்ளைகளும் செய்வார்கள். राजा के बच्चे भी कर सकते हैं.